கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைய இறைவார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரோடும் கூட இருந்து பேசுவாராக. இன்றைய நாளில் நமக்கு ஆண்டவர் தருகிற இறைவார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிற போது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு சின்ன குழந்தை முதல் பெரியவர்கள் வரைக்குமே சோதனை என்பது எல்லாருக்குமே உண்டு. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளில் இதை பார்க்கிற போது அவர் அப்படி சோதிக்கப்பட்டதினாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அவர் குழந்தையாய் பிறந்ததிலிருந்து அவர் வாலிப வயதிலே அவர் வளருகிற வரைக்கும் அவர் ஊழிய பாதைகளில் எல்லா இடத்துல அவர் பட்ட ஒவ்வொரு சோதனைகளையும் நம்ம பார்க்குற போது நம்ம எப்படியெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் எப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்தோமோ அதேமாரி அவரும் எல்லா பாடுகளையும் பட்டிருக்கிறாரு, சகித்திருக்கிறாரு. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்பிடிச்சு குடும்பத்தினுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களில் அவர்களுடன் தாய் தகப்பனோடு பெற்றோரோடு உறுதுணையாக இருந்து எல்லா விதமான சோதனைகளிலும் அவர் நின்றிருக்கிறார். அதே போல் மக்களை சந்திக்கும் போது அவர்கள் மேய்ப்பில்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்கன்னு அவங்க மேலே மனதுருக்கம் கொண்டார். அப்போது அப்படி யாரும் இல்லாத ஒரு திக்கற்ற சூழ்நிலையில் இருக்கிற ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அதே போல் தன் தாசனாகிய யோபுக்கு வந்த சோதனையை பற்றி அவர் அறிந்திருக்கிறார். அந்த சோதனைகளை எல்லாம் பாருங்க, அவன் நல்ல முறையில் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சோதிக்கப்பட்ட பின்பு பொன்னாக விளங்குவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக பாருங்க, ஒவ்வொருவரும் தங்களுடைய சோதனை காலங்களில் ஆண்டவரையே பற்றி கொண்டு அவர்கள் எல்லாரும் அந்த சோதனைகளையும் வேதனைகளையும் தங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு சாதனையாக அவர்கள் மாற்றினார்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியங்களெல்லாம் நாம் பார்க்கும்போது நாம் ஆண்டவருடைய போதனைகளின் அடிப்படையில் வசனத்தின் அடிப்படையில் நம்மை தேற்றிக்கொள்ளும் போது அந்த சோதனையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குவார். ஆண்டவர் பாருங்க, 40 நாள் அளவும் அவர் உபவாசம் இருந்து ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பு உபவாசம் இருந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தார். இந்த உபவாசத்தின் நாட்கள் முடிவரும்போது அவர் சோதிக்கப்படுவதற்காக அந்த பிசாசானவன் வனாந்தரத்துக்கு கொண்டு செல்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு பசி உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம பார்க்கும்போது உலகத்தில் பசி வந்தால் 10 பறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆண்டவருக்கு அந்த பசி ஏற்படும்போது ஏற்கனவே வசனத்தில் இருக்குது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லி. ஆனால் இப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், சாத்தான் என்ன சொல்கிறான், இந்த கல்லுகளெல்லாம் அப்பங்களாகும்படி செய்யும், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இது மாதிரி தான் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம சில காரியங்களை செய்யும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒத்தாசை உதவி ஏதாவது ஒரு அறிவுரை ஏதாவது தேவைன்னா அந்த இடத்துல பாருங்க சொல்லுவாங்க, நீ ஏசப்பா பிள்ளை தானே, ஏசப்பா பிள்ளைன்னா உனக்கு நடக்கும் தானே, ஏன் நீ கவலைப்பட்டு கலங்கணும், ஏன் இந்த மாதிரி உனக்கு ஒரு வருத்தம், ஏன் இந்த மாதிரி ஒரு பிரிவு, ஏன் உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு சோதனை, என்ன கடன் பிரச்சனை அப்படின்லாம் சொல்லிட்டு அப்படி சொல்லி பேசக்கூடிய காரியங்கள் நிறைய பார்த்துருக்குறோம். அப்போ ஆண்டவர் சிலர் அந்த வசனத்தை வைத்தே அந்த சாத்தானை ஜெயிக்கிறது பார்க்குறோம். அப்போது அதே மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் அவர் பெரிய மலை மேலே கொண்டு நிறுத்தி எல்லாத்தையும் காட்டுறான். அதே போல் உப்பரி மேலே ஏறி நின்று நீர் என்னை வணங்கினா எல்லாத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்கிறான். இப்படிலாம் சொல்லும்போது தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே நீ அவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று சொல்லி அந்த இடத்துல சாத்தானை அப்பாலை போ என்று சொல்லி துரத்துகிறத பார்க்குறோம். அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட சில சோதனையான காலங்கள் வரும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வசனத்தை சார்ந்து கொண்டு ஏசப்பா எப்படி 3 சோதனைகளிலுமே வசனத்தை வைத்து சாத்தானை ஜெயித்தாரோ அது மாதிரி நாமும் ஜெயிக்க வேண்டும். யோபுனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், சோதனையை சகித்த மனுஷன் என்று சொன்னால் வேதத்தில் யோபுத்தை சொல்லுவாங்க. அந்த யோபுக்கு வந்த சோதனை மாதிரி யாருக்குமே ஏற்பட்டிருக்காது. ஒரே நாளில் எல்லா வெல்த்தும் அவனுக்கு போயிடுச்சு. வெல்த்து மட்டும் இல்லை, ஹெல்த்தும் போயிடுச்சு, ஸ்ட்ரென்த்து போயிடுச்சு.
அவ்வளவும் அவன் இழந்துட்டான். இப்போ ஒரே நாள் அத்தனையும் இழக்கும்போது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ பாருங்க, அவன் என்ன சொல்கிறான், உதட்டலோட பாவம் செய்யலையாம். அந்த யோபனுடைய மனைவி சொல்கிறாங்க, தேவனை தூசித்து நீயும் ஜீவனை விடும், நீ எனக்கு இருக்கிற 10 பிள்ளைகளும் செத்துட்டாங்க, அவங்களே போயிட்டாங்க, நீங்கள் மட்டும் இருந்த என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவ்வளோ ஒரு வெக்ஸாகி பேசுகிறாங்க. அந்த இடத்துலையும் கூட யோபு வந்து அவ்வளோ அழகாக அந்த சோதனையை நான் இந்த சோதனையை நான் சகித்து நான் இதில் வெற்றி பெறுவேனால நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன், என்னுடைய கண்களால் அவரை காண்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் அவ்வளோ ஒரு சாட்சியாக திட சாட்சியாக நிற்கிறத பார்க்குறோம். அது மாதிரி தானியலும் அவன் நண்பர்களும் பாருங்கள், பெரிய சோதனை வந்தது. சிங்க கபியில் போடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல சிங்க கபியில் போடுற 1 மாதத்துக்கு யாருமே எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது, ராஜாவை மட்டும் கும்பிடணும், ஒரே 1 மாதம் அப்படி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போது அந்த சோதனையில் அவன் என்ன செய்கிறான், நான் வந்து வணங்கத்தக்கவர், பயபக்திக்குரியவர், போற்றத்தக்கவர், துதிக்கத்தக்கவர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து, அவரைத்தான் நான் வணங்குவனே ஒழிய வேறு எந்த மனிதனையும் நான் வணங்க மாட்டேன், ராஜாவை மதிப்பேன், அவர் சொல்லக்கூடிய பணிகளை செய்வேன், அவருக்கு உண்மை உத்தவமாக உழைப்பேன். ஆனால் அந்த 1 மாத அளவுக்கு என் கடவுளையே மறந்து நான் அவரை அதெல்லாம் ஆகாது, எனக்கு என்ன சோதனை வந்தாலும் சரி அதில் ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவார்னு சொல்லிட்டு நிற்கிறார். அதே மாதிரி ஆண்டவருக்காக அவர் உறுதியாக இருந்தார். என்னாலும் ஜெபம் பண்ணுற மாதிரி எல்லாரும் அப்படியே சுற்றிலையும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவனை இந்த விஷயத்தில் தான், வேறு எந்த விஷயத்தில் இவனை நம்ம மேற்கொள்ள முடியாது, இந்த காரியத்தில் தான் சொன்னோம்னா கரெக்டாக அதில் மாட்டுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட வேலை செய்கிற அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ எப்பவும் போல் அவன் ஜன்னலை திறந்து வைத்து அந்த இடத்துல மேல் வீட்டறையில் தைரியமாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறான். அப்போ ப்ரேயர் பண்ணுறத பார்த்துட்டு ராஜர் சொல்லி அவனை சிங்கக்கபியில் போடுறதுக்கு ஒழுங்கு பண்ணுறாங்க. அப்போ அந்த சிங்கக்கபியில் தேவதூதனை கொண்டு ஆண்டவர் அந்த இடத்துல சிங்கங்களின் வாய்களை கட்டி அந்த இடத்துல அவரை காப்பாற்றுகிறத பார்க்குறோம். அப்போ பாருங்கள், அந்த சோதனையில் ஆண்டவர் எப்படி துணை நின்றார் பார்த்தீங்களா? அது மாதிரி தான் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவும் தூரா என்கிற வனாந்தரத்தில் நெபுகாத் நேச்சாருடைய சிலையை நல்லா பெருசாக செஞ்சு அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, வச்சுருக்குறாங்க. அப்போ அந்த சிலையை எல்லாரும், அந்த ஊரில் இருக்கிற அத்தனை ஜனங்களும், பிரதானிகள், அதிகாரிகள் எல்லாருமே அந்த மேலே வாத்தியங்கள்லாம் முழங்கும் போது எல்லாரும் சாஷ்டங்கமாய் விழுந்து அந்த ராஜாவை பணிய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. அப்போது எல்லாரும் அப்படியே அவ்வளவு பேரும் அண்டி விட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து கும்பிடுறாங்க. ஆனால் இந்த 3 பேர் மட்டும் அப்படியே நிற்கிறாங்க. அப்போ ராஜாவுக்கு சொல்லப்பட்டுச்சு, இன்னொரு தடவை வாத்தியத்தை வாசிக்க சொல்கிறேன், நீங்கள் இதை கும்பிட்டா சரி, வணங்கணும் என்னைய, இல்லைன்னா அக்கினி சூளையில் போட்டுருவேன் அப்படிங்கிறாரு. உடனே இவங்க சொல்கிறாங்க, ராஜாவே, எங்கள் தேவன் எங்களை அக்கினி சூளைக்கும் உம்முடைய கைகளும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரு, அப்படி அவர் எங்களை தப்புவிக்க விட்டாலும் நீ நிறுத்தின இந்த சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுடைய சிலையை, ராஜாவுடைய உருவம் அதை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம் தேவனுக்கு சர்வ வல்லவர் என்கிற பெயர் உண்டு. அப்போ பாருங்கள், அந்த இடத்துல அக்கினி சூளையில் அவங்கள போடுறாங்க. அதுவும் சாதாரண சூளையில் 7 மடங்கு அதிகமாக சூடாக்குன்னு சொல்லிட்டாரு. ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, என்னது என்னையவே எதிர்த்து பேசுகிறீங்களா அப்படின்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்கள தூக்கிட்டு போய் போட்ட வீரர்கள் அந்த இடத்துல கருகி இறந்துட்டாங்க. ஆனால் இவங்க மேலே முடி கூட கருகலை, அவங்க துணியில் கூட அக்னியின் வாசனை வீசலை, அப்படியே ஜாலியாக அப்படியே குளிர்ச்சியான ஒரு சோலையில் நடக்கிறது போல் அவங்க நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. கூட தேவகுமாரனும் உள்ளே நடக்கிறாரு. அதுவும் ராஜா சொல்கிறாங்க, 3 பேரையெல்லாமா போட்டோம், 4வது ஒருத்தர் நடந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் யாரையும் அவங்கள போய் கூட்டிகிட்டு வர முடியாது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவர்களே எல்லோரும் வெளியே வாருங்கள் அப்படின்னு சொல்லி ராஜா கூப்பிடுறாரு. இப்போ பார்த்தீங்களா, அந்த தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் பார்த்தீங்களா? அப்போது நம்மளுக்கு எந்த சோதனை வந்தாச்சு, வேலை செய்கிற இடத்துல கூட அப்படி தான், சில காரியங்களில் நம்ம நல்லா செஞ்சிட்ருப்போம், ஆனால் அதில் பொறாமல் பிடிச்சி என்ன செய்வாங்க சிலர்லாம், வேணுக்குனே ஏதாவது ஒன்று சொல்லி மாட்டி விடான்னு பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த சூழ்நிலையெல்லாம் அவர் காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். வியாதியின் கஷ்டமா, சோதனை எப்படி வேணாலும் வரும், பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே வரும். தீர்க்கதரிசி புத்திராக இருந்த மனைவியாக இருந்தவளுக்கு கடன் பிரச்சனை, அவங்க 2 பிள்ளைகளையும் இழுத்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க கடன் கொடுத்தவங்க. ஆனால் இவங்க அந்த தீர்க்கதரிசிட்டு போய் கேட்டு மன்றாடுறா. அப்போ உடனே அவங்க வீட்டில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. ஒரே ஒரு குடம் என்ன இருக்குதுன்னு சொல்லும்போது
ஆண்டவர் அந்த அந்த தீர்க்கதரிசி அந்த எண்ணெயை ஆசீர்வதித்து பக்கம் பாட்டில் எல்லாரும் எந்தெந்த வீடுகள் எல்லாம் போய் நீங்கள் குடம் வாங்கிட்டு வர முடியும் எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டார். எல்லாம் போய் நிறைய குடம் கொண்டு வந்து அந்த அந்த குடத்தில் இருக்கிற எண்ணெயை எல்லாத்துலேயும் நிரப்புங்கிறார். பார்த்தா எடுக்க எண்ணெய் வந்துகிட்டே இருக்குது. எல்லா குடத்தையும் நிரப்பி அதை விற்று உன் கடனை அட, மீதி உள்ளதை உன் ஜீவனத்துக்கு வச்சுக்கோன்னு சொல்கிறார். அப்போ அந்த சோதனையை பாருங்கள், அவர் அந்த உதவி செய்ய எவ்வளோ வல்லவராக இருக்கிறார் பார்த்தீங்களா? அது மாதிரி அருமையானதுக்கு தம்பி தங்கச்சி, அருமையான சகோதரனே சகோதரியே, நம்மளுக்கும் கூட வாழ்க்கையில் என்ன சோதனை வந்தாலும் சரி, அந்த சோதனைகளை ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். எங்களை மிகவும் நேசி வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்கும் கூட வரக்கூடிய சோதனைகளில் சின்ன பிள்ளைகளுக்கோ குடும்பத்தில் எதுக்கு யாருக்கு வந்தாலும் சரி, அதில் எங்களுக்கு அதை தப்பித்து கொள்ள எங்களை நீ காப்பாற்ற வல்லவராக இருக்கிறீர் என்பதை அறிந்து கொண்டோம்ப்பா. அவ்வாறே எங்களை நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.